35% இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பயனாளர்கள் வந்து ஆக்ரோஷமாக ஆர்ப்பாட்டமாக அவங்க இதை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஏன் அமைதியாக இருக்கணும்? இந்த நேரத்தில் நம்ம பேசணுன்ற மௌனத்தை உடைங்கன்ற அதிமுக தொண்டர்கள் மௌனத்தை உடைத்து இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் இருக்கு என்ற உணர்ச்சி ரீதியான ஒரு மனநிலையோடு நீங்கள் பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, கட்சிக்காரங்க கிட்ட பேசுங்க, எடப்பாடியாருக்காக குரல் கொடுங்க. இப்போ குரல் கொடுக்கலாம், எப்போ கொடுக்க போகிறோம்? இதில் என்ன சுயநலம் வேண்டி கிடக்குது? ஐயோ நாங்கள் இப்போ பேசணுமா? 10 நாள் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்கும்? எல்லாரும் அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும்? பொதுச் செயலாளரை மட்டுமே எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது கேட்டுட்டு உட்காந்துருக்க போகிறோமா? எதுக்கு அமைதி? ஏன் அமைதியாக இருக்கணும்? அரசியல்வாதி ஏங்க அமைதியாக இருக்கணும்? முதல்ல நியாயத்தை நீதியை பேசுறதுக்கு தானே இருக்கிறோம். நம்ம அதை பேச முடியலன்னா எப்போ பேச போகிறோம்? இப்போ பேசலைன்னா எதிர்முனையில் இருக்கக்கூடியவங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடும். அதை ஒத்துக்குவோமா? அதில் தவறு இருக்குது, குற்றம் இருக்குன்னா சொல்லணுமா இல்லையா? என்ன ஆகிட போகுது? தைரியமாக துணிச்சலாக பேசுங்க. இதுதான் நான் தொண்டர்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்.